பைல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மூலம் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யறதுக்கு உண்டான ஒரு அருமையான இயற்கையான மருத்துவ குறிப்பு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். நான் ஏற்கனவே 2-3 வீடியோஸ் வந்து நான் இது சம்மந்தமாக போட்டிருக்கேன். நிறைய பேர் அது வந்து ட்ரை பண்ணிட்டு நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கமெண்ட்ல சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது சில பொருட்கள் வந்து சில பேருக்கு வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி கமெண்ட்ல வந்து சொல்லியிருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு அந்த பைல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மூலத்தை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றதான் முக்கியமாக இதில் நான் சொல்லியிருக்கேன். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு நான் இன்னைக்கு 2 பொருள் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் எல்லாருக்குமே எளிதாக வந்து கிடைக்கக்கூடியதான். நாட்டு மருந்து கடைகளில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், மளிகை கடைகளில் எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்கும். இது வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பச்சை கற்பூரம். அதாவது நம்ம பூஜைக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த ரவுண்டு கற்பூரம் இல்லைனா வந்து அந்த கட்டமாக இருக்குமே அந்த கற்பூரம். ஸோ அந்த மாதிரி கற்பூரம் கிடையாது இது. பச்சை கற்பூரம் இந்த மாதிரி வந்து ஷேப்பே இல்லாமல் பொடி பண்ண மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன டப்பாவில் இல்லைனா வந்து நாட்டு மருந்து கடைகளில் பெரிய கவரில் கூட வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியது தான். அதாவது அஜீரண கோளாறை வந்து சரி செய்யறதுக்கும் நல்ல ஒரு நறுமணத்துக்காகவும் இதை வந்து பயன்படுத்துவாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கலில் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க. இனிப்பு பலகாரங்கள் அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க. இது வந்து அந்த மூலத்தை வந்து சரி செய்யும். ரொம்ப அற்புதமான மருத்துவ குணங்களை உள்ளடக்கியது அந்த மூலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது. அதுக்கடுத்த ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். வாழைப்பழம் வந்து எந்த வகையான வாழைப்பழம் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நான் இன்னைக்கு கற்பூரவள்ளி எடுத்திருக்கேன். பூவன் பழம் அந்த மாதிரி சொல்லிட்டு எந்த வகையான வாழைப்பழம் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த வாழைப்பழத்தை தோலோட அந்த நுனி பகுதியை வந்து கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்பாக, அதாவது உங்களுடைய வாய்க்கு உள்ளே போகிற மாதிரி சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்பாக வந்து அழகாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் அந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். ஒரு வாழைப்பழம் முழுசாக வந்து பயன்படுத்தணும். அதுக்கு அடுத்ததான் இந்த வாழைப்பழம் ஒன்று எடுத்துக்கங்க. அந்த கட் பண்ண அந்த ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு சின்னதாக நடுவில் கத்தியை பயன்படுத்தியோ இல்லைனா உங்களுடைய விரலை பயன்படுத்தியோ லைட்டாக ஒரு சின்ன ஒரு பள்ளம் மாதிரி போட்டுட்டு இந்த பச்சை கற்பூரத்தை வந்து பொடி பண்ணிக்கங்க. கொஞ்சம் நல்லா தூளாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கங்க. அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இப்படி லைட்டாக, ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க, லைட்டாக போட்டுட்டு, ஏன்னா இது வந்து ஒரு நறுமணம் இருக்கும். அது உங்களால் வந்து பட்டுன்னு அப்படியே நேரடியாக வந்து எடுக்க முடியாது. அதனால வாழைப்பழத்துக்குள்ளே வந்து வச்சு நம்ம சாப்பிட்றோம். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா வாயு கோளாறு இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாழைப்பழத்தில் கொஞ்சமாக இந்த மாதிரி பெருங்காயத்தை உள்ளே வச்சு அப்படியே வந்து விழுங்கிடுவாங்க. அதே மாதிரி தான் இதுவும். பச்சை கற்பூரத்தை நம்ம நேரடியாக அப்படியே எடுத்துக்க முடியாத காரணத்தினால இந்த மாதிரி வாழைப்பழத்தில் உள்ளே வச்சு அப்படியே நம்ம விழுங்கிடணும். அதனால தான் உங்களை மெலிசாக கட் பண்ண சொன்னோம். ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்கன்னா தொண்டையில் வந்து மாட்டிக்கும், விழுங்க வராது. இல்லை நீங்கள் லைட்டாக ஒரு 2 அதுக்கு, அதாவது 2 தடவை மட்டும் வாயில் ஒரு மெல்லிட்டு அப்படியே வந்து விழுங்கிடலாம். அந்த கற்பூரம் வந்து அந்த வாயில் படாத அளவுக்கு நல்ல ஒரு 2 தடவை மட்டும் லைட்டாக ஒரு மென்னுட்டு அப்படியே டக்குன்னு வந்து உள்ளே விழுங்கிடலாம். வாயில் பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பயப்பட வேண்டாம். உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து ஒத்துக்காது, அந்த ஸ்மெல் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்றதுக்காக, சில பேருக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது இல்லையா, அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை அப்படின்னா ஒரு சின்ன துண்டு கட்டியாக இந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே வந்து விழுங்குறதா இருந்தாலும் விழுங்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி தாராளமாக குடிக்கலாம். எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் பண்ணலாம். நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் பண்ணலாம், இல்லைனா வந்து பகல் நேரங்களில் எப்போ வேணாலும் இதை வந்து தாராளமாக பண்ணலாம். தொடர்ந்து அட்லீஸ்ட் ஒரு 4 நாள் 5 நாள் பண்ணிட்டு வந்து பாருங்கள். உங்களுக்கு அந்த மூலம் எல்லாமே வந்து சரியாகிடும். எந்த விதமான மூலம் இருந்தாலும் எல்லாமே வந்து சரியாகிடும். ஏன்னா அந்த பச்சை கற்பூரத்துக்கு அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. அந்த மூலம் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுமே சரி செய்யக்கூடிய தன்மை வந்து அதில் இருக்குது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு அருமையான கைகண்ட பலனை கொடுக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.